அனைவருக்கும் வணக்கம். நூல்காஞ்சியின் மூலமாக நல்ல விஷயங்களை சிந்திப்போம். அதை நாளும் ஒரு முறை உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு ஐங்குறுநூறு என்ற பாடல். பொதுவாகவே சங்க இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இலக்கியமானாலும் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்வியலையும் வாழ்க்கையினுடைய நிலையாமை போன்ற காதலை பற்றியும் பேசக்கூடிய ஒரு நல்ல இலக்கியமாக இன்று வரை அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சங்க இலக்கியம் என்றாலே நற்றிணையில தொடங்குவாங்க. 8 நூல்களை ரொம்ப அருமையா பேசுவாங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோட அகம்புறம் இத்திரத்தை 8 தொகை என்ற இந்த 8 நூல்களை பற்றி மிக அருமையாக இருக்கக்கூடிய பாடல்களில் இன்று உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாடல் ஐங்குறுநூற்றில் 492 93வது பாடல். பாடல்கள் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியிடம் சொன்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாடலாக இருக்கிறது. பொதுவாகவே சங்க இலக்கியம் பொறுத்த மட்டில் தலைவன் தலைவி தோழி இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கூற்றாக அமைந்துள்ள பாடல். சின்ன சின்ன விஷயங்களையும் தன் வாழ்வியலோடு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுல 492வது பாடல், நின்னது போலும் மங்கை ஆளனின் நன்னுதல் நாரும் முல்லை மலர, நின்னே போலும் மா மருண் கண் நோக்க, நின்னே உள்ளி வந்தனன் நன்னுதல் அறிவை காரிடும் விரைந்தே என்று ஒரு பாடல் தொடங்கும். இது தலைவன் தலைவிடம் சொல்லுவான். அதாவது என்னன்னா, காடு காலத்துல வாக்கு கொடுத்துட்டு போயிடுவான், ஆளை காணோம். ஒரு தலைவிக்கு மனசுக்குள்ள ஒரு பக்குன்னு என்ற அந்த பதட்டம் இருக்கும். மயில்கள் உன்னை போல் நடனம் ஆடுகின்றன, முல்லை மலர்கள் உன் நெற்றியை போன்று நறுமணம் மலர்ந்துள்ளன, மான்கள் உன்னை போன்று மருண்ட பார்வையை கொண்டுள்ளன, நான் உன்னை நினைத்தபடியே மழைக்கால மேகத்தை விட விரைவாக ஓடி வந்தேன் அப்படிங்கிற அந்த விளக்கம். பொதுவாகவே இந்த தலைவன் தலைவிக்கு உள்ள இருக்கிற அந்த ஊடல் காதல் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அவன் போர் முடிச்சுட்டு வர்ற வழியில பார்த்தீங்கன்னா ஒரே பூஞ்சோலையாக இருக்கும். அந்த பூஞ்சோலைகள்ல நறுமணம் தரக்கூடிய அந்த பூஞ்சோலைகள்ல வண்டுகளை தேன் எடுத்துட்டு வண்டுகளோட சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சூழல். அந்த வழியாக தேர் விரைவாக வரும் பொழுது அந்த தேர்களுடைய மணி சத்தம் ரொம்ப அடித்து கொண்டே இருக்கும். அப்போது தேரை நிறுத்தி அந்த மணி நாவை எடுத்து அந்த சக்கரத்துல இதுல கட்டி விட்டு திரும்ப தேரை பயணிப்பான். அதை செஞ்சேன் அப்படின்னா, நான் தலைவியை பிரிந்த நான் தலைவியை பார்ப்பதற்காக விரைவாக நான் உன்னை பார்க்க வர்ற ஆவல் இருக்கு. ஆனா உன்னை பார்க்க வர்ற அந்த ஆவல்ல அந்த வண்டுகள் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த காதலை செய்யக்கூடிய அதுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவன் பதிவு செய்தான். பொதுவாகவே இலக்கியங்களை பொறுத்தளவு இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை நாம் பொதுவாக பேசுவோம். சின்ன சின்ன வாழ்க்கை, சின்ன சின்ன யதார்த்த நிலைகளில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களே வருமா. அதுல ரொம்ப சொல்லுவாங்கன்னா, மலை மேகத்தை விட விரைவாக உன்னை வந்தேன்னு சொல்லுவான். கண் சிமிட்டுற நேரம் கூட இருக்காது, அவ்வளவு விரைவாக நான் உன்னை பார்ப்பதற்காக விரைந்து வருகிறேன் என்று அந்த பாடல்ல பதிவு செய்வான். பொதுவாகவே இந்த தலைவன் தலைவிக்கு உள்ள இருக்கிற சைக்காலஜிக்கலான உளவியல் என்ன அப்படின்னா, ஒரு காணவில்லை அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்கு. எப்பவுமே தலைவிக்குள்ள ஒரு நெகட்டிவ் ரோல் எப்பவுமே தலைவிக்குள்ள இருக்கும். அந்த நெகட்டிவ் ரோலை அந்த எதிர்மறை சிந்தனையை தோழிதான் பூர்த்தி செய்வான். இல்ல அப்படி எல்லாம் இல்ல, நீ எந்த நேரம் பார்த்தாலும் தலைவனை சந்தேகப்படாத, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுவான். அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் செய்தி என்ன அப்படின்னா, அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத அவன் வெளிப்படுத்துவான். எப்படி அப்படின்னா, அந்த ஊர் வெளியே நான் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 புறாக்கள் எதுவுமே இல்லாத ஒரு மொட்டையான ஒரு மரத்தில் உட்கார்ந்து அந்த வெயில்ல தகன்னு அந்த வெயில்ல இருக்கும். அப்ப பெண் புறா வெயில் தாங்க முடியாம தகிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப ஆண் புறா தன்னுடைய ரெக்கையால அந்த பெண் புறாம தன்னோட அணைச்சு அந்த வெயில் படாம பார்த்துக்கும். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்தவன் தலைவன் அப்படின்னு தலைவனை பத்தின நல்ல விஷயங்களை தலைவி சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப யதார்த்தமானவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான்.
அதே மாதிரி ஒரு சுனையில கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்ப 2 மான், ஆண்மான் பெண்மான் 2 மானும் போய் குடிக்க போகும். அப்ப குடிக்க போகும்போது ஆண்மான் என்ன பண்ணும், கொஞ்சமா குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு குடிக்காம திரும்பி வந்துடும். அதே போல பெண்மானும் போய் ஆண்மானுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு குடிக்கிற மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டு திரும்ப ஆண்மானுக்கு வச்சுட்டு வந்துடும். அப்படிப்பட்ட தன்னுடைய கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நீராக இருந்தால் கூட அந்த 2 மான்களும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவன். அதனால நீ நினைப்பது போல இல்லை, அவன் விரைவாக வந்து உன்னை மனைமுடித்துக் கொள்வான் என்று தோழி சொல்லக்கூடிய பாடல். அதுல இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தலைவன் தலைவிடத்துல பேசுவான். நிறைய இடங்கள்ல வந்து தலைவன் தலைவிடத்துல நேரடியா பேசக்கூடியது இருக்காது. ஆனா ஐங்குறுநூறுல 493வது பாடல்ல சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஏறு முன் சிறப்ப ஏறு எதிர் இறங்க மாதர் மான் பிணை மறியோடு மருக கார் தொடங்கின்ற காலை நேர் நிறை முன்கை மின் உள்ளியாம் வரவே என்று சொல்லுவான். மழைக்காலம் தொடங்கிவிட்டது, காளை மாடுகள் கத்துகின்றன, அதற்கு பதிலாக இடிகள் இடிக்கின்றன, அழகிய ஆண்மான் தன் தன் துணையுடன் குட்டியுடன் குதூகலித்து விளையாடி கொண்டு இருக்கிறது, நேரான முன்கைகளுடைய உன் நினைத்தபடி நான் வந்தேன் என்று தலைவன் சொல்லுவான். அதாவது என்னன்னா, நான் வந்து இல்லாத சூழல்ல நீ ரொம்ப தனிமையில இருக்கிறதா நான் உணர்றேன். அந்த உணர்வதனாலதான் இந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு அவன் பேசுவான். என்னன்னா, அழகிய ஆண்மான் தன்னுடைய குட்டியுடனும் துணையுடனும் குட்டியுடனும் குதித்து விளையாடுகின்றன. அதுபோல நானும் விரைவாக வந்து இந்த நிகழ்வோடு பொருந்தி உன்னை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன். நேரான முன்கைகளுடைய உன்னை நினைத்தபடி நான் வந்தேன் சொல்லி அந்த தலைவன் சொல்லுவான். பொதுவாகவே இன்றைய கல்தோண்டி மண் தோன்ற காலத்துல இருந்து இன்று வரை காதல் சொல்லுவான். காதல் 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 போயின் சாதல் 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 என்று சொல்வான். இந்த மண் உள்ளவரை, இந்த விண்ணுள்ளவரை, நான் வணங்கும் தமிழ் உள்ளவரையும் இந்த சங்க இலக்கியங்கள் இன்று மட்டுமில்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தும் இந்த காதலையும் இந்த மக்களையும் மனிதநேயத்தையும் இன்னும் மக்களோடு மக்களாக பிணைந்து நமக்கு நல்ல செய்திகளையும் தினந்தோறும் தந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நாளும் சிந்திப்போம். நல்ல செய்திகளுக்காக காத்திருப்போம். இந்த நூல்காஞ்சி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.